சொல்லுங்க சர்மா. வா, வேலை நடந்துகிட்டு இருக்கா கிச்சன்ல? ஆமாப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் எல்லாரும் சிக்கன் மட்டன் எடுப்பாங்க. நேற்று சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோமா? ஆமா. இன்னைக்கு காலையில் இதை சாப்பிடக்கூடாதுன்ட்டு என்ன செய்ய போறேன்? மோர் குழம்பு. மோர் குழம்பா? ஆமா, என்னென்ன செய்ய போறேன்னு பாருங்க. மோர், வெங்காயம் இதுக்கு பூரா வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அப்படியே மசாலா அரைச்சி வச்சிருக்கேன். சோறு. மசாலாவுக்கு என்னென்ன போட்டீங்க அரைக்கிறதுக்கு? மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்? தேங்காய் சில்லு, இஞ்சி, அப்படியே கொஞ்சம் மஞ்சப்பொடி, இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். சரி சரி சரி. ஆமா, இதோட இது ஜாமான் கூட வச்சிருக்கேன். கடுகு போடுவோம் ஃபர்ஸ்ட். போடுவோம். ஆமா, எண்ணெய் ஊற்றியாச்சா? எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சியா? பொரியுது பாரு, தட தடன்னு பொரியும். அடுத்து ஆம்லேட் போடுறதுக்கு இம்புட்டு வெங்காயம் இருக்கு. வெறும் மோர் குழம்பு வச்சா எப்படி இது ஒண்ணுங்க? அப்படி வெடிக்குது பாரு. இதோட பட்டை வத்தை கொஞ்சம், சரியா? அப்படியே போட்டு பழகிக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா என்னென்னு யூடியூப்ல பார்த்து சமையல் ஒரு இடத்துக்கு சமையலை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். நம்ம என்ன கற்றுக்கிட்டா பிறக்கும் போதே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேவா வரோம். என்ன சர்மா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோன்னா எல்லாமே செஞ்சா தானே சாப்பிட முடியும். மனுஷன் உயிர் வாழ்றதே உணவுக்காக தானே உயிர் வாழ்கிறோம். 3 தான்: உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3 தான் முக்கிய மனுஷனுக்கு தேவையானது. ஆமாம். சரிண்ணா சர்மா? இப்படி பண்ணிட்டு திரும்ப இதை போட்டு கலக்கிக்கிறோமா இதில். செய்யணுன்றதே தெரியாமல் செஞ்சுக்கிட்டே தர்றோமா, அதனால் குறைப்பேரு. என்ன பார்க்கணும், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எதாவது தெரிஞ்ச அளவுக்கு செய்வோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, கட்டாயம் தானே, காலத்தின் கட்டாயம். அதெல்லாம் பெண்கள் வந்து ஆண்கள் பூரா இதை தெரிஞ்சுக்கிறணுன்றது. தெரிஞ்சுக்கிட்டு மனுஷன் வீட்டில் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு பூரா செஞ்சு கொடுத்து பழகணும்னா, அதில் கிடைக்கிற கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது மாதிரி எதுவுமே டேஸ்ட்டு வரவே வராது. கடையில் போயிட்டு இதை செஞ்சால் அதை சாப்பிட்டா இதை சாப்பிட்டோம்னு இருக்கும். ஆனால் குடலுக்கு பிரச்சனை வரும். வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு எதுலேயுமே வராது. அப்படியே செஞ்சு மோர் குழம்பு நல்லா கெட்டியாக வச்சாச்சு பாருங்க. இப்படித்தான் மோர் குழம்பு. இங்கிட்டு ஆம்லேட் போட பாரு. அப்படியே இந்த பக்கம் இந்த அடுப்பில் லேசாக வரைக்கும் குழம்போட வச்சா எப்படி? அதனால ஆம்லேட் போட பாரு உங்களுக்கெல்லாம். ஓகேவா? ஓகே. ஆம்லேட்டை போட்டு சாப்பிடுவோம். சரியா? அப்படி எடுத்தா 2 வடை டக்குன்னு விழுந்துடும். மேலே முடிஞ்சு ஆளுக்கு ஒரு முட்டை. அப்படியே எனக்கு ஒரு முட்டை. மொத்தம் 4 முட்டை வாங்கியிருக்கேன். இதை வந்து இப்படி ஒரு சின்ன கரண்டியை வச்சு அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். இதுக்குள்ளே இது எப்படி வேகுது அப்படின்றத பார்த்துருவோம். நல்லா ஒரு முறை வந்தால் போதுமா? சரியா? அந்த முறை வர்றது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ளேயும் இதை போட்டு அடிப்போம். முட்டையை லேசாக சால்ட்டு போடணும்ப்பா. சால்ட்டு போட்டாச்சியா யோசிக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சதை செஞ்சு கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. முனியம்மாவோட குரலுக்கும் நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, முனியம்மாவோட வந்து என்றைக்குமே வந்து. சர்மா சொல்லுங்கப்பா. இன்னைக்கு மோர் குழம்பு வைக்கிறேன் அப்பா சொதப்பிட்டேனப்பா. என்னாச்சு? என்னப்பா ரொம்ப தண்ணியாக இருக்குது, எப்படி வைக்கணும்னு தெரியலையே. என்னன்னே தெரில. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. இது என்ன இப்படி ஆகி போச்சு? தரலுதெல்லாம் இருக்குப்பா. மோர் குழம்பு ரொம்ப மோசமாகி போச்சு. 100 ரூபா வேஸ்ட்டா? ஏதோ குழம்பு வைக்கிறேன் பேர்ல நான் அப்பப்போ வைப்பேன்னு பார்த்தா அதுவும் சொதப்பிடுச்சு. என்னடாடா வெண்டைக்காய் போடுறமாடா? எனக்கு தெரியலையாடா. அப்பா ஏதோ வச்சு மோர் குழம்புனா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நானும் வச்சா சொதப்பி போச்சு. பிளாப் பிளாப்
அதெல்லாம் போட்டாச்சு தக்கப்பட்டு அதெல்லாம் எல்லாமே செஞ்சேனே. முதல் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தனியாக போச்சு என்னன்னு தெரியலையே. இல்லை கட்டியாக தான் ஊற்றுருமோ. அப்படியே தான் இருக்கும் போல. நீ சேர்த்துக்க கூடாது. இது எனக்கு மட்டும் பச்சை மிளகா இதெல்லாம் போட்ட மணிக்கு ஒரு ஆம்லேட்டு நான் போட்டுக்கிறேன். பிள்ளைகளுக்கு பூரா இருந்தால் மோர் குழம்பு வச்சிருந்தேன். பாப்பா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது சொதப்பிச்சு, அது வேஸ்ட்டு. முட்டையை வச்சு இன்னொரு தயிர் பாக்கெட்டை தனியாக வாங்கி வெறும் முட்டை சோறை சாப்பிட போகிறோம். வாங்க பாப்பா எப்படி இருக்குன்னு கூட இன்னைக்கு சோதனை பண்ணுறது சர்மா. ஆம்லேட்டு கூட பிஞ்சு போயிடுது. அப்படி விட்டு அப்படி போடுவோம். ஓகேவா? எப்படி தப்பாக இருக்கணும்னே உரப்பாக இருக்கணும்னு ஒரு பச்சை மிளகா, பச்சை மிளகா அப்படி ஓடிடுது ஆம்லேட்டுக்குள்ளே. ஊரை செஞ்சாச்சு வாங்கிட்டு வந்து. ஆனால் ஒரு விலைக்கு ஆகலையே. நல்லா இருக்குமா? பச்சை தண்ணியாக இருக்கு. அப்படியே தண்ணியே ஊற்றாமல் நல்லா முதவே போட்டு கிண்டிட்டு இருக்கணும். என்ன சர்மா? ஐடியா இல்லை நம்மளுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அதுதான் அந்த ப்ராப்பராக பண்ணுறது வந்து மூளை வந்து யாருக்கு வரும்னா என்றைக்குமே வந்து வீட்டில் இருக்க பெண்களுக்கு தான். தாய்மார்களுக்கு உள்ள ஐடியா மாதிரி யாருக்குமே வராது. ஆமாம், இந்த 4 ஆம்லேட்டு சுட்டிருக்கோம். ஆளுக்கு 1. தாய்க்கிழவி வேலைக்கு போயிடுச்சு. தாய்க்கிழவி வந்துச்சுன்னா நைட்டுக்கு இது எதாவது செய்வோம் பார்த்து. என்ன சொல்லுமா? ஆமாப்பா. ஆமாம், அது இருக்கிற திங்ஸை பூரா வச்சுருவோம். இல்லைன்னா கிச்சன் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குன்னு. கிச்சன் வெரி நீட் இல்லை. ஏன்னா ஆம்பளை ஆள் வீட்டில் ஆம்பளை ஆள் இருந்தால் அப்படி தான் நீட் பண்ண தெரியாது. பொம்பளை ஆளுக்கு தான் நீட் பண்ண தெரியும். சரிங்களா? நீங்கள் பார்ப்போம் வாங்க. சரிம்மா, வெள்ளை சோறு, அப்படியே மோர் குழம்பு, அப்படியே ஆம்லேட். இதே நம்ம சமையல். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஆனால் ஃப்ளாப் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்படி வைக்கணும் சொல்லுங்கள், பார்த்துக்குறோம். சரிம்மா சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம்ப்பா.